அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லோர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாறு. கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இறைவன் தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த சொர்க்கம் என்ற பூஞ்சோலையில் நாம் ஒவ்வொருவரும் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவனும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள். மறுமை வெற்றிக்கான பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி பல்வேறு ஹதீஸ்களை வைத்து அவர்களுக்கு சொர்க்கம் என்ற நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கான வழித்தடத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். அந்த நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு மாறினார்கள் என்று சொன்னால், சமீனா வாத்தானா, செவியேற்போம் கட்டுப்படுவோம். நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாகவும் இருப்போம், அதற்கு ஒரு காலகட்டத்திலும் மாறு செய்பவர்களாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களாக நபித்தோழர்கள் திகழ்ந்து இருக்கின்றார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நபிகளார் சொன்ன அடிப்படையிலே இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் நபித்தோழர்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அருளுகின்றான். இவர்களெல்லாம் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தார்கள், ஆனால் அவர்களை நாம் காப்பாற்றினோம். ஏனென்றால் அவர்கள் திருமறை குர்ஆனுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். செவில் தாழ்த்தி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த நற்சான்றை ஏன் இறைவன் வழங்கினான் என்று நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கையை மறுமையினுடைய மையமாக வைத்து சொர்க்கத்துடைய வழிகாட்டுதலாக வைத்து இந்த உலகத்திலே பயணித்தார்கள். நபிகளார் ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு நாம சுய விருப்பத்தை ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்முடைய மனோ இச்சை எதை நிலைநிறுத்துகிறதோ சொல்லி காட்டுகிறதோ அதை நாம் செய்வதற்கு நபிகளாரை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. நபிகளார் என்ன சொன்னார்களோ அதன் அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் இறைவனுடைய வசனங்கள் எதை சொல்லி காட்டுகிறதோ அதை நிலைநிறுத்துவதற்குத்தான் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே பயணித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ்வினுடைய வசனத்தை எவ்வாறு செவிதாழ்த்தி கேட்கிறோம், நபிகளாருடைய பொன்மொழிகளை நாம் எவ்வாறு செவிதாழ்த்தி தம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோம்
என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தினுடைய விஷயங்கள், போதனைகள் ஒன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதனைகள் ஒன்றாக இருந்தாலும் கூட முன்னோர்கள், மூதாதையர்கள் அல்லது ஊரின் வழக்கம் என்று சொல்லி தானாக சில காரியங்களை உருவாக்கி கொண்டு அதை மார்க்கத்தோடு ஒப்பிட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களை நாம் பார்க்கலாம். பல்வேறு நிகழ்வுகளில, பல்வேறு செயல்களில் மார்க்கத்தையும் எடுத்துக் கொள்வார்கள். அதே போன்று உலகத்திலே மனிதர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியங்கள் அது மார்க்கத்திற்கு முரணானதாக இருந்தாலும் கூட, மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாலும் கூட அதையும் சேர்த்து இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாஹ் அதற்கான நன்மையை தருவானா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை சொல்லி காட்டினார்களோ அதை நாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நம்முடைய காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே நாம் கூட்டுவதோ குறைப்பதோ அல்லது என்னுடைய மனோ இச்சை இதைத்தான் சொல்லுகிறது, இதைத்தான் சரி என்று சொல்லி காட்டுகிறது என்று குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் மாற்றமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில், அல்லது இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் இதைத்தான் செய்கிறார்கள், நாம புதிதாக உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று முன்னோர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அல்லது குடும்பத்தார்கள் தங்களுடைய நடவடிக்கைகள் எதை அமைத்துக் கொள்கிறார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டு நாம் இந்த உலகத்தில் குர்ஆனை ஓரம் கட்டி வைத்துவிட்டு, ஹதீஸை ஓரம் கட்டி வைத்துவிட்டு நாம் இந்த உலகத்தில் பயணித்தோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக அமைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்திருக்கிறார். தங்களுடைய தோழர்களுக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவருடைய ஆற்றலோ பண்போ தன்மையோ அவனுக்கு இருப்பதை போன்று வேறு யாருக்கும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையில நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நபிகளார் பிரச்சாரம் செஞ்சார். அதற்கு அடுத்தபடியாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமதாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறேன், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும், என்னை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே பயணிக்க வேண்டும், அதுதான் மறுமை வெற்றிக்கான வழி என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். சொர்க்கத்திற்குரிய ஏராளமான வழிகாட்டுதல்களை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொகுத்து வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மறுமை வெற்றிக்கான பயணத்தை அவர்களுக்கு இலகுவாக்கினார்கள். அதற்கான செய்திகளை அவ்வப்போது அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இறுதி பேருரை, வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு பேருரையாக தங்களுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்தை சாராக பிழைந்து அந்த மக்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த பேருரையில, இறுதி ஹஜ்ஜில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறைவனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி ஒரு உபதேசத்தை செய்தார்கள். மக்களே, நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் அவனை மாத்திரம் வணங்கி இந்த உலகத்தில் வாழுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டினேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். நான் எதிலிருந்து உங்களை தடுத்தேனோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை அந்த மக்களுக்கு மத்தியில செஞ்சாங்க. திருமறை குர்ஆனில 3வது அத்தியாயம் 132வது வசனத்தை மேற்கோள் காட்டி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். வா அத்தீஉல்லாஹ வ ரசூலு லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு எனக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள்
அருள் செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி மக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொன்னாங்க, அல் யௌமல் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க, இந்த மார்க்கம் உங்களுக்கு முழுமையடைந்து விட்டது, இதிலே கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் யாருக்கும் இல்லை, அனைத்து செய்திகளும் சொல்லப்பட்டு விட்டது, மறுமை வெற்றிக்கான எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, அத்துமம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு அல்லாஹ் அவருடைய அருளை பொருந்தி கொண்டான், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக, அமலின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அவருடைய அருளை முழுமைப்படுத்தி விட்டான் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டினான், ரலீத்துலக்கும் இஸ்லாமிய தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்த செய்தியை நாம் பார்க்கலாம். இந்த மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது, இதனை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, நாம புதிதாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மறுமை வெற்றிக்கான வழியை நாம சுய விருப்பத்தோடு நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இஸ்லாம் முழுமடைந்து விட்டது, உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக அது பொருந்திக் கொள்ளப்பட்டது. நீங்கள் செய்வதாக இருந்தால் மறுமை வெற்றிக்கான பயணமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது திருமறை குர்ஆனிலே இருக்கிறது, நபிகளாருடைய பொன்மொழிகளிலே இருக்கிறது, அதை மாத்திரம் நடைமுறைப்படுத்தினால் போதும், அதுதான் நாளை மறுமை வெற்றிக்கான வழியாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி சொல்லி காட்டினார். இப்ப நம்ம நாளை மறுமையில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் சொர்க்கவாசியாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, நபிகளார் எதை வணக்கம் இபாதத் நாளை மறுமை வெற்றிக்கான வழி என்று சொல்லி காட்டினார்களோ அதை மாத்திரம் நடைமுறைப்படுத்தினால் போதும். நாம புதிதாக உருவாக்கிக் கொள்வதற்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை. நான் ஒரு காரியத்தை கூடுதலாக செய்து இஸ்லாத்தில் சொல்லப்படாத, திருமறை குர்ஆனில் சொல்லப்படாத, நபிமொழியில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை நானாக உருவாக்கி கொண்டு நான் மேலாதிகமாக அந்த காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்தை நன்மையை பெற்றுவிடுவேன் என்ற எண்ணத்தோடு பயணிப்பதற்கான எந்த ஒரு வழியையும் இஸ்லாம் திறந்து விடவில்லை. எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது. ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் என்ற எல்லா செய்தியையும் சொல்லப்பட்டதற்கும் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். திருமணம் குறித்து இஸ்லாம் அழகிய போதனையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு திருமணங்கள், குறிப்பாக இஸ்லாமிய திருமணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருமணங்கள் இன்றைக்கு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தனை செஞ்சு பார்ப்போம். இதுல இயக்கத்தை மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு ஜமாத்தை மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். நான் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில, குர்ஆனில் சொல்லப்பட்ட அடிப்படையில, ஹதீஸில் சொல்லப்பட்ட அடிப்படையில் என்னுடைய திருமணம் இருக்கிறதா, இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த ஜமாத் அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, அதை மேற்கோள் காட்டி நான் இவங்க சொல்றதா கேட்பா, அவங்க சொல்றதா அதை தூக்கி ஓரம் கட்டிடுங்க. நான் ஒரு திருமணம் செய்கிறேன், அந்த திருமணம் நபி வழியின் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தனை செஞ்சு பார்ப்போம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை யாருக்காகவும் இல்லை. நான் ஒரு திருமணம் செய்கிறேன், அந்த திருமணத்தை செய்யக்கூடிய நேரத்துல மற்றவர்கள் என்னை மெச்ச வேண்டும், புகழ வேண்டும், அவர்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு காரியமும் இருந்துடக்கூடாது. அது திருமணமாக இருந்தாலும் சரிதான். அந்த ஜமாத் அதை சொல்லுவாங்க, அந்த இயற்கை இதை சொல்லுவாங்க, அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. நான் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் திருமணத்தை செய்கிறேனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே அந்த அடிப்படையில் நான் என்னுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்கிறேனா, அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்து என்னுடைய திருமணம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை எதிர்பார்த்து என்னுடைய திருமணம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு
நம்முடைய ஊரில் பெரும்பான்மையாக நடக்கக்கூடிய திருமணங்கள் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். உற்றார்கள், உறவினர்கள், மூதாதையர்கள் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு விதமான பிதஅத்தான காரியங்களை சேர்த்துக் கொண்டு ஒரு திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. நபிகளார் திருமணத்தை பற்றி எவ்வாறு தொழுக வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, எவ்வாறு தான தர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, அதே வரிசையில உங்களுடைய திருமணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் நபிகளார் நமக்கு காட்டியிருக்கிறார். இறைவன் திருமறை குர்ஆனிலே இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறக்கூடிய திருமணம் என்றால் என்ன என்பதை நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். அதை பார்த்து அதை படித்து நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில, நபிகளார் சொன்ன அடிப்படையில என்னுடைய திருமணத்தை நான் அமைத்துக் கொள்கிறேனா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தனை செய்து பார்க்கிறோம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாற்று மதத்தவர்கள் செய்வதை போன்று அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒரு புறம் இருக்கிறது, அவர்கள் அதை நிலைநாட்டுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் நமக்கு அழகிய பாதையை சொல்லி காட்டுகிறது. எல்லா வணக்க வழிபாட்டிலும் அழகிய நெறிகளை சொல்லி காட்டுகிறது. திருமணம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். யார் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை, திருமணத்தை அமைத்துக் கொள்கிறார்களோ அதில்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த பரக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக, அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவர்களாக தன்னுடைய திருமணத்தை, நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை நாம் நடத்துகிறோமா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கு திருமணம் என்ற பெயரில் அதனுடைய ஒப்பந்தங்கள், அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கத்திற்கு சரியாக இருந்தால் அது அல்லாஹ் அதை பொருந்து கொள்வான், அல்லாஹ் அதற்கான நன்மைகளை தருவான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி முன்னோர்கள், மூதாதையர்கள், தங்களுடைய குடும்பத்தார்கள் தானாக ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது இது ஹதீஸிற்கு மாற்றமாக இருக்கிறதா, குர்ஆனிற்கு மாற்றமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதை காட்டிலும் தங்களுடைய சந்தோஷம், தங்களுடைய குடும்பத்தார்களுடைய சந்தோஷம், எங்களுடைய உறவினர்களுடைய சந்தோஷம் என்று சொல்லி மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாலை கலாச்சாரம், வரதட்சணை திருமணங்கள், மிகப்பெரிய அளவிற்கு ஆடம்பரத்தை உண்டாக்கக்கூடிய திருமணங்கள் என்று இன்றைக்கு நம்முடைய திருமணங்கள் இருந்து விட்டது என்று சொன்னால், அந்த திருமணத்தில் அடிப்படை அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். நம்ம ஒரு திருமணத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கணும். அல்லாஹ்வுடைய அருளைத்தான் நாம் எதிர்பார்க்கணும். தொழுக வரோம், 5 வேளை தொழுகிறோம். இன்னைக்கு இரவு நேரம் கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. இந்த இரவு நேரத்துல எல்லோரும் இங்கே உட்கார்ந்து நாம் தொழுகை நிலைநாட்டி விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மற்றவருடைய அருளை தேடியா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவன் என்னை பற்றி பேச வேண்டும், அவன் எனக்கு அருளை தர வேண்டும் என்பதற்காகவா? கிடையாது. அல்லாஹ் எனக்கு அருளை தரணும். இந்த ரமலானுடைய மாதத்துல குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுல நம்ம வந்து தொழுதோம்னு சொன்னா 1000 மடங்கு இறைவன் நன்மை தருகிறான், பல்வேறு நன்மைகளை நமக்கு அள்ளி தருகிறானே, அந்த நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவன் என்ன புகழணும், இவன் என்ன புகழணும், என்ன வெச்சனும் போற்றணும், அவனுடைய அருளையாக கிடைக்கணும், அவன் என்ன பத்தி பேசணும் என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அல்லாஹ் அதற்கான எண்ணத்திற்கான கூலியை நமக்கு தருவான். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்குதா? இது போன்றுதான் திருமணம், இது போன்றுதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு மணமகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சபையில அழகான முறையில அந்த திருமணத்தை நடத்தி காமிச்சாங்க. எந்த அளவுக்கு இலகுவாக நடத்த முடியுமோ. இன்னைக்கு சில திருமணங்களும் நடக்கின்றது. அழகிய முறையில கண்ணும் காது வச்சது போல ஒரு குறிப்பிட்ட நபர்களை அழைத்து சாயந்தர நேரத்துல அல்லது காலை நேரத்துல சில பேரித்த பழங்களையோ அல்லது ஒரு ஜூஸ் பாட்டிலையோ கொடுத்து அழகிய முறையில ஒரு குறிப்பிட்ட தொகையில அந்த திருமணத்தை நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்துல மிக பிரம்மாண்டமான பொருளாதாரத்தை கொட்டி வீண் விரயம் செய்து திருமணத்தை நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு செய்யறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் சில பேர் நம்ம என்ன நினைப்போம், இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடா? இல்ல, நம்ம கொடுக்கிற சாப்பாடு தானே கொடுக்கிறோம், விருந்து தானே கொடுக்கிறோம். அதே நேரத்தில் கொடுப்பது தப்பே கிடையாது, கொடுக்கலாம். ஆனால்
நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் ஆராய்ந்து நம்முடைய பொருளாதாரங்களை நாம் நன்மையான காரியங்களுக்கு எவ்வளவோ முறையில நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்யலாம். திருமணத்தை காட்டிதான் அந்த பொருளாதாரத்தை அந்த தான தர்மத்தை அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யணும்னு கிடையாது. எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க பசியோட இருப்பாங்க, ஏழ்மையில இருப்பாங்க, கொடுத்து உதவலாம். ஆனால் இன்றைக்கு திருமணத்தை மையமாக வைத்து இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து பாருங்கள், மார்க்கத்திற்கு முரணானதாக. குறிப்பாக நம்முடைய ஊர்ல மிகப்பெரிய ஒரு அனாச்சாரமாக நம்முடைய திருமணத்தை வைத்து மற்றவர்கள் எரிச்சல் அடையக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு மணமகனை ஊர்வலம் என்ற பெயரில் ஈசியார சுத்தி ஊர் முழுக்க முன்னாடி ஒரு 10 பைக்கு பின்னாடி ஒரு 10 பைக்கு கார்ல வச்சு ஆறுன சத்தமா போட்டுக்கிட்டு நம்ம போறோமே, இதை மார்க்கம் அனுபவிச்சிருக்கு. அது மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த ஜமாத்து இந்த ஜமாத்துல யோசிக்கவே வேணாம். அவன் சொல்றான் இவன் சொல்றான் எதுவுமே கேட்காதீங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, இது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரமா, அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் பைக்குக்கு ஒரு 10 பைக்கை முன்னாடி விட்டுக்கிட்டு 10 பைக்கை பின்னாடி விட்டுக்கிட்டு கார்ல பந்தாவா போறமே, தெருவுல போற எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உள்ள ஆறுன்னு அடிச்சுக்கிட்டு அப்படி போறோமே, இதுல என்னத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்? வந்து தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து, நோன்பு வைக்க போறோம் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து, இப்படி போறோமே, இதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறதா? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ்ல சொல்லிருந்தா நம்ம தாராளமா செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் இப்படி செய்கிறோமே, இதில் நாம் என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? என்னத்தை எதிர்பார்த்து நம்ம செய்யறோம்? அது நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தால் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் இன்றைக்கு அனுமதிக்கப்படவில்லை. அது குறிப்பாக இஸ்லாம் பொதுவாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறது. அத்தீனு நசீஹா, இந்த இஸ்லாம் பிறந்தாலும் நாடக்கூடியது. இதுல என்னத்தை பிறந்தாலும் நாடிட்டோம்? பைக்கில முன்னாடி பின்னாடி ஆறுன்னு அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவிற்கு மக்களை துன்புறுத்தக்கூடிய அளவிற்கு, எந்த அளவிற்கு காவல்துறையே சட்டம் போடக்கூடிய அளவிற்கு முத்துப்பேட்டையில இந்த ஊர்ல இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுப்போம். எந்த காரியத்துல இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துறோம், அந்த திருமணத்துல காவல்துறை தலையிட்டு இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா தடை போடுவேன், உங்களை கைது செய்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது மாறுகிறது என்று சொன்னால், இது அல்லாஹ் இடத்தோடும் அருளை பெற்று தராது, உலகத்திலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிம்மதியையும் கெடுக்கக்கூடியதாக அடிப்படை இதுதான். நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம். யாரு சொல்ல வேண்டியதுதான் நமக்கு தேவையில்லை. இஸ்லாம் இதை அனுமதித்திருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா போதும், நம்ம அதுல இருந்து தூரம் வந்துடும். நம்முடைய ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்களா, தேவையே இல்லை, இதுல எந்த ஒரு நன்மையும் எனக்கு இல்ல. இதுதான் முஸ்லிமுடைய பண்பா இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம்னு சொன்னா இதுல எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், இதுதான் ஒரு முஸ்லிமோட எதிர்பார்ப்பா இருக்கணும். ரோட்ல போறோம், ஒரு முள்ளு கிடக்குது, தூக்கி ஓரமா போறோம்னு சொன்னா அதுல அல்லாஹ் தர்மம் செய்வான். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை எதிர்பார்த்துதான் நம்ம பயணிக்கணும் ஒழிய, அவங்க இதை செஞ்சாங்க இவங்க அதை செஞ்சாங்க, அவன் 10 பைக்ல போறானா நான் 100 பைக்ல போவேன், அவன் பின்னாடி முன்னாடி மட்டும்தான் விட்டுக்கிட்டு போனானா நான் பின்னாடி ஒரு 10 காரையும் 5 பைக்கையும் நான் விட்டுக்கிட்டு போவேன் என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தராது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தராது. இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அழகிய முறையில எளிமையான முறையில நீங்க நடத்தி காமிங்க, மற்றவர்களும் அதை நடத்துவதற்கு தயாராக இருப்பாங்க. அவங்க அப்படி நடத்தினாங்க, நம்மளும் கண்ணுங்காது வச்சது மாதிரி அழகிய முறையில நம்ம செய்வோம். ஏன்? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து. அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரே ஒரு சபையில் அந்த காரியத்தை முடிச்சு காமிச்சாங்க. அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு நபி தோழர் ஒரு நபி தோழி ரசூலாட்ட வராங்க. அல்லாஹின் ஆரம்ப காலத்துல உள்ள ஒரு பழக்கம், ரசூலாட்ட வந்து அல்லாஹ் அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹின் தூதரை நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே அல்லாஹின் தூதர் அவர்கள் தலையை தாழ்த்திக் கொள்கிறார்கள், விருப்பம் இல்லை என்பதை இப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்ப சபையில இருந்த ஒரு தோழர் சொல்றாங்க, அல்லாஹின் தூதரே உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று சொன்னவுடன் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியானால் நீங்க அவங்களுக்கு மகர் கொடுத்து நீங்க திருமணம் செய்யணும். உங்கள்கிட்ட ஏதாவது மகர் கொடுப்பதற்கு பொருள் இருந்தா போய் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. போய் இந்த நபித்தோழர் வீட்டுல பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, அல்லாஹின் தூதரே என்னிடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, இரும்பு மோதிரம் அதாவது வீட்டுல கடனை எடுத்துக்கிட்டு வாங்க என்று சொல்கிறார்கள். நபித்தோழர் வீட்டுக்கு போறாங்க, பாக்குறாங்க, திரும்ப வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது இந்த மகரை எப்படி அவர்கள் மகத்துவப்படுத்துகிறார்கள், முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பாக்குறோம்ல, வாங்குறது 100 பவுனா இருக்கும், இவன் மகர் 1000 ரூபாய் எழுதுவான். எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம சர்வ சாதாரணமாக மகரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரை மகத்துவப்படுத்தினார்கள். அது கொடுப்பது குறைவோ நிறைவோ, அது 1000 ரூபாய் இருக்கட்டும் 2000 ரூபாய் இருக்கட்டும், தப்பே கிடையாது.
நீ 100 ரூபாய் கொடுத்தாலும் மகர் தான். அந்த பெண் அதை பொருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய ஊர்ல சில திருமணங்களை பார்க்கிறோம். அந்த பெண் மகராக கேட்பது என்ன தெரியுமா? என்னை உம்முரா அழைச்சிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். வணக்க வழிபாடோடு ஒப்பிட்டு அந்த திருமணத்தை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் அதற்கான வழியை விடுகிறோமா என்பதையும் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கு இப்படியேப்பட்ட பெண்களும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நான் மகர் 1000 ரூபாய் தப்தர்களை எழுதுவேன், ஆனா எனக்கு நீ 100 பவுன் வரதட்சணை கொடுக்கணும். பேசப்படாத ஒரு வரதட்சணை. ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அது விமர்சனமானது, அது தவறு என்று சொல்லப்பட்டது. வரதட்சணை நீங்கள் வாங்காதீர்கள், கொடுக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு காலகட்டத்துல அது கொடிகட்டி பறந்தது. அது மார்க்கத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்லப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. ஆனால் இன்றைக்கு வெளியில் தெரியாமல், சொல்லிக் கொள்ளாமல், அது மிகப்பெரிய அளவில் பேசப்படாமல் இன்றைக்கு கண்ணும் காது வைத்தது போல இன்றைக்கு இப்படியேப்பட்ட திருமணங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர் வராங்க. அவங்க அப்பவும் சொல்றாங்க, இந்த இடத்துல இரும்பு மோதிரமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, நீங்க மகர் கொடுத்துதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரை, என்னிடத்துல நான் அணிந்திருக்கக்கூடிய கீழங்கி வேஷ்டி இதுதான் என் இடத்துல இருக்குது, கீழாடை மட்டும்தான் என் இடத்துல இருக்குது. அதை நான் 2ஆக கிழித்து நான் ஒன்றை வைத்துக் கொண்டு இன்னொன்றை மகராக கொடுத்து அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகளார் சொன்னாங்க, வேணாம், ஏதாவது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதா, அதை ஓதி காட்டி இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டி இதை மகராக கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். ஒற்றை சபையில் அந்த திருமணம் எளிய முறையில் நடைபெற்றது என்பதை நம்ம பார்க்கலாம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். நம்மளால முடிஞ்ச எவ்வளவு எளிமையா மற்றவர்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து எவ்வளவு எளிமையா நம்மளால செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு எளிமையாக செய்யக்கூடிய நேரத்தில் அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். நம்ம அடுத்த கட்ட நகர்வு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்ம ஒரு பெண்ணை தேர்வு செய்து பயணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்ப வாழ்க்கை இறுதி வரைக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு நம்முடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை சரியா இருக்கும். ஆரம்பமே கோளாறோடு, ஆரம்பமே குர்ஆனுடைய வசனம் ஹதீஸ் எல்லாம் மீறி அந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. அவ்வளவுதான். உலகத்துல எல்லாரும் அவரை பத்தி பேசுவாங்க, போற்றுவாங்க, பாத்தியா திருமணத்தை எவ்வளவு சூப்பரா செஞ்சாங்க, உலகத்துல பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நபிகளார் சொல்லி காட்டினாங்களே அதுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய நேரத்தில் அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவரத்தும். யார் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியத்தை புதிதாக உருவாக்கி கொண்டு, இன்னைக்கு மாலை கலாச்சாரம், இந்த ஊர்வலம் இதெல்லாம் எடுத்து பாருங்க. முன்னோர்கள் மூதாதையர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்கும், அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது. அவர் 10 பைக்கில போறாரா, இன்னும் நான் கூடுதலா ஃப்ரெண்டை சேர்த்துக்கிட்டு அப்படி நான் போவேன். இப்படித்தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குமா, அதை நம்ம பார்க்கறது கிடையாது. அவங்க எப்படி போனாங்க, நம்ம எப்படி போகணும். அவங்க எப்படி ஆடை போட்டாங்க, அதை விட நம்ம எப்படி ஆடையில மாற்று கருத்து இல்லை. நம்ம நாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அதுல மாற்று கருத்து அல்ல. ஆனால் திருமணம் என்ற பெயரில் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் மற்றவர்களையும் கவனத்தை எடுத்துக் கொள்ளணும். அதுல அல்லாஹ் நம்மளை பார்த்து மற்றவர்கள், இன்னைக்கு ரசூலாவை பார்த்து முகமதை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம பயணிக்கிறோம்னு சொன்னா அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நமக்கு வழிகாட்டுதல். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தார்கள், அடுத்த தலைமுறை, நம்மை பார்க்கக்கூடியவர்கள், நம்ம திருமண வயசுல இருப்போம், நம்மளோட சிறு வயதுல இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தம்பி, அல்லது நம்முடைய உறவினர்கள், அல்லது நம்மோடு ஊரிலே பழகக்கூடிய சிறுவர்கள், இவர்கள் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் அவங்க இப்படி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தினாங்க. இதே போல நம்ம எளிமையா அழகான முறையில நம்ம மகர் கொடுத்து, வலிமா கொடுத்து அந்த திருமணத்தை அழகிய முறையில நடத்துவோம். நம்மள்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கு அதை வச்சு, இதுக்காக கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ஆடம்பர மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிட்டா அந்த திருமணத்தை நடத்தணும் என்பது கிடையாது. அழகிய முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒற்ற சபையில் அந்த திருமணத்தை நடத்தி காமிச்சாங்களோ, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து எப்படி அமைத்துக் கொண்டார்களோ, இது போன்று நம்முடைய காரியத்தை திருமணத்தில் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும். அப்படி இல்லை என்று சொன்னால் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியத்தை மார்க்கம் என்று சொல்லி
மார்க்கவும் கொஞ்சம் இருக்கும். அதுல மார்க்கத்தில் சொல்லப்படாதையும் சேர்த்து கொண்டு அதை செய்கிறார்களோ பகுவரதும், அது மறுக்கப்படும். அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. உலகத்துல வேணா பேசுவாங்க, உலகத்துல வேணா அதை போற்றுவாங்க, ஆனா அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு நன்மையும் பதிவு செய்யப்படாது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறாங்க. எனவே இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் திருமணம் செய்யாதவர்கள் நம்ம ஒரு படிப்பினை அதை எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய திருமணம் அழகிய முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில நம்ம நடத்தணும். நம்ம அடுத்தவங்களுக்கு இன்னும் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய திருமணம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தார்களுடைய, நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான், நமக்கு அல்லாஹ் அருள் செய்வான், நம்முடைய மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்வான், நம்முடைய பிள்ளை அடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ் அருள் செய்வான். இதைத்தான் அல்லாஹ்விடத்தை எதிர்பார்த்து நம்முடைய காரியங்கள் இருக்கணும். அதுல குறிப்பாக திருமணம் என்ற நிலைப்பாடும் இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.